செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் மாநாடாக நடைபெற்று இருந்தது. ஆனால் இவ்வாண்டு பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணில் முப்பெரும் விழாவாக பெரியார் அண்ணா பிறந்தநாள் கழகம் தோன்றி 24 ஆண்டுகள் முடிந்து 25வது ஆண்டுகளை அடியெடுத்து வைக்கின்ற நேரத்தில் வெள்ளி விழாவாகவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 54 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் பணியாற்றிட்டு 54 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் பணியாற்றியிருக்கின்றார். அவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மக்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு பொன் விழாவாகவும் 3ஐயும் சேர்த்து முப்பெரும் விழாவாக ஈரோடு நகரில் செப்டம்பர் 15 நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள கூட்டணி கட்சிகளை அனைவரையும் அழைப்பதாக உத்தேசப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் தோழர்கள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். நகர கழகத்தின் சார்பாக இன்று ஈரோடு மாநாட்டினுடைய விளக்க கூட்டமாக இந்த மாநாட்டிற்கு கரூர் நகரத்தின் சார்பில் எத்தனை வாகனங்கள் செல்வது, எப்படி செல்வது என்பதெல்லாம் கரூர் நகர கழகத்தின் செயலாளர் இந்த கூட்டத்தை கரூர் நகர செயலாளர் KR சண்முகம் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார். அந்த கூட்டத்தில் கரூர் நகர கழகத்தின் சார்பாக ₹1 லட்சம் இன்று நிதியாக என்னிடத்தில் அளித்திருக்கின்றார்கள். கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகின்ற சனிக்கிழமை அன்று திருச்சியிற்கு வருகை தரும் பொதுச்செயலாளர் அவர்களிடம் ₹5 லட்சம் நிதியாக கொடுப்பதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிதியளித்துவிட்டு பிறகு நம்முடைய கூட்டத்தை துவங்கி நடத்திக் கொள்ளலாம். இப்போது மாவட்ட செயலாளர் அண்ணன் KK சிதம்பரம் அவர்களுடைய கரூர் நகர கழகத்தினுடைய சார்பாக ஈரோடு முப்பெரும் விழா மாநாட்டு நிதியாக ₹1 லட்சம் நிதியளிக்கப்படுகிறது. எப்படி பாருங்க மாவட்ட செயலாளர் உரையாற்றுவார். கழகம் தோன்றி 24 ஆண்டுகள் முடிந்து 25வது ஆண்டுகளை அடிவைத்து இந்த நேரத்தில் வெள்ளி விழாவாக சேர்த்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொது வாழ்க்கையில் 54 ஆண்டுகள் கடந்ததுனால அவருடைய பொன் விழாவையும் சேர்த்து ஈரோடு மாநாட்டில் முப்பெரும் விழாவாக மாநிலத்திலிருந்து மத்தியில் இருந்தும் மாநிலத்திலிருந்தும் பல்வேறு தலைவர்கள் அந்த மாநாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள்.